வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் முனைவர் தரா சேஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். தாவேகாவுக்கே காங்கிரஸோட கூட்டணி போறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா திமுக கூட்டணியில இவ்வளவு இடம் கேட்காங்க, 40 கொடு, 35 கொடு, 38 கொடுன்னு. தாவேகாவோட கூட்டணினா எவ்வளவு கேட்பாங்க? 70, 80 தானே கேட்பாங்க. அப்போ தாவேகால ஏற்கனவே செங்கோட்டையன் வந்ததுல அந்த லோக்கலா ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க பழைய ஆளுகளுக்கு ஒரு 20 சீட்டு போயிடுச்சு. இல்ல நோ. அப்போ நிர்மல்குமார் அதனால சீட்டு போயிடுச்சு. ராஜ்மோகன் சீட்டு போயிடுச்சு. கையிலேயே வந்துங்க பழைய ஆட்களுக்கு ஒரு 50 சீட்டு இல்ல. அவெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான். தாவேகாக்காரங்க விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க நமக்கு இந்த சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லெவலுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் அதுல போய் 70, 80 வாங்குச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு பழைய ஆட்களுக்கு தாவேகால வாய்ப்பே இருக்காது. அதாவது ரசிகர் மன்றத்துல இருந்து தொடர்ந்து வந்தவங்க. இப்போ புஷி ஆனந்தே அவர் பாண்டிச்சேரிக்காரர் தானங்க. இங்க என்ன வாய்ப்பு இருக்கு அவருக்கு? இப்ப அவரும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் சில சீட்டு வரும்ல. யாரும் சீட்டை மாவட்ட செயலாளர்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதே நிறைய மாவட்ட செயலாளர்களுக்கு வருத்தம் தாவேகால. அப்படின்னா 2 லாஸ் வரும் தாவேகாக்கு. ஒன்று, விஜயோட ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிடும். இப்போ காங்கிரஸ் வந்து தனியாக போட்டி போட்டு முறுக்கிக்கிட்டு நின்று தொகுதி பழைய அந்த காலத்தில் பெரிய குலங்க. அதிமுக ஆட்சி, அதிமுக, திமுக, காங்கிரஸ் 5% 4% வாங்கினாங்க. அதிமுக ஜெயிச்சிருச்சுங்க, ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, காங்கிரஸ்க்கு அவங்க ஆசைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஜீரண சக்தி இல்லை. இலமுட்ட சாதத்தை நீங்க போட்டலாங்க, நீங்க சாப்பாட்டை செரிக்கணும்ல, சக்தி இல்லை. அப்ப ஆசைப்பட்டு என்ன பயன் இருக்கு? பயன் இல்லை. அப்ப இதுவும் இதை வந்து தெரிந்து கொண்டே தான் வந்து இதை பேசிட்டு வராங்க. நீங்க சொல்ற மாதிரி மாணிக்கம் தாகூர்லாம் அவருக்கு இன்னும் 29 தானங்க நம்ம பரீட்சை எழுதணும், இப்பவுமே எதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்கு புத்தகம் பிடிக்கணும்னு நினைக்காரு. ஆனா கீழ்மட்டத்துல அது வந்து பெரிய மனத்தாங்கலை உருவாக்கிடுச்சு. இதுதான் ரைட் டைம். இதோட வந்து அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒருவேளை இன்றைய முதலமைச்சரின் இன்றைய அதிரடி அறிவிப்பு அப்படியே ஒரு ஷாக் எஃபெக்ட்ல காங்கிரஸ் கட்சியை சைலன்ஸ் பண்ணிரும் என்பது எனது பார்வை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்பாக இப்படியான அறிவிப்புகள் அப்படிங்கிறது எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பவர் ரிட்டைன்மெண்ட் சமீப காலத்துல கொடுத்திருக்குங்கிறதையும் காங்கிரஸ் படிச்சிருக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்புக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதை கேடஸ் மீட்டா அவர் மாத்திட்டாரு. ஆனா தேர்தலுக்கு 40 நாளைக்கு முன்னாடி மக்கள் சந்திப்புக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும்ல. ஒரு பாலிட்டிஷியன் அதை தானே பண்ணிருக்கணும். அதையே பண்ணலைன்னா இதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு போக வேண்டாங்கிற முடிவுக்கு தாவேகா வந்துருச்சா? அவங்களுடைய கேம் பிளானே எலெக்ஷன் முன்னாடி ஒரு 3 பொதுக்கூட்டம் அல்லது 4 மாநாடு அவ்வளவுதானா? அப்படிதான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க கொடுத்த கடிதத்திலேயே வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னு தான் சொன்னாங்க. பொதுக்கூட்டம்னு அவங்க கேட்டிருந்தா கொடுத்துருக்க போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா செங்கோட்டையன் ஏற்பாடு பண்ண பொதுக்கூட்டம், ஈரோடு பொதுக்கூட்டம் தானே போட்டாங்க. பொதுக்கூட்டத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டுங்க. மோடி பொதுக்கூட்டத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ரெஸ்ட்ரிக்ஷன் பிடிக்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா அவங்க போகல. இப்ப நிர்வாகிகள் சந்திப்பு, அதுல 5000 பேர் வராங்க. இது வந்து பொதுமக்களுக்கான இடம் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஏற்கனவே அவங்க நடத்துற எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. எல்லாமே வந்து அவங்க ஈவன் ஒரு ஹால் மீட்டிங் போட்டா கூட பாஸ் தான், கியூஆர் கோடு இல்லைன்னா பாஸ். இதுதான் அவங்களோட ஹால் மீட்டிங்கோட லெவல். ஆண்டு விழாவே ஹால் மீட்டிங்ல போடுறாங்க. அப்ப அதுக்கு மேல அதை எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரியல. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ பிப்ரவரி மாதம் இது முடிஞ்சிருச்சு. இது பிறகு தேர்தல் வந்துடும். தேர்தல் வந்து வேலூர்ல ஒரு கூட்டம் கேட்டிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இதே மாதிரி தாங்க. இப்போ மக்கள் சந்திப்பு இல்லை மக்கள் பொதுக்கூட்டம், பொதுவாக பெரிய ஊர்களில் நம்ம பொதுக்கூட்டம் போட்டோம் அப்படின்னா அது மாலை வேலை பொதுக்கூட்டமாக தாங்க போடுவாங்க. இப்போ திமுக பொதுக்கூட்டங்களே 6:30 மணி 7 மணிக்கு முடிச்சிடுறாங்க. பெரிய பொதுக்கூட்டம் ஆர்கனைஸ்டா இருக்கிறது கூட 6:30 7க்கு முடிச்சிடுறாங்க. அது நல்லதுன்னு இப்போ நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்குள்ள அப்படிங்கிற பெர்மிஷன் கேட்டால் கொடுக்கத்தான் செய்வாங்க. அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? மற்ற கட்சிக்கு 4:30 to 7 கொடுக்கும்போது இவங்களும் கொடுக்க வேண்டியதானே. 9 மணிக்குள்ள எப்பனாலும் கொடுக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை.
ஆனா இவங்க கேட்டதே இப்படிதாங்க கேட்கறாங்க. இவங்க கேட்கறதே வந்து இந்த டைம்ல தான் கேட்கறாங்க. அது விஜயோட கன்வீனியன்ஸுக்கு தான் கேட்கறாங்களே தவிர பார்வையாளர்களோட கன்வீனியன்ஸ் கேட்கல. இப்போ ஒரு ஒர்க்கிங் டே பகல் 12 மணி, மத்தியானம் 2 மணி. யார் போவா கூட்டத்துக்கு? சாதாரண பார்வையாளர்கள் எப்படி போக முடியும்? வாய்ப்பே இல்லைங்களா அதுக்கு. அப்ப கட்சிக்காரன் தான் போக முடியும். இப்ப நீங்க மக்கள் சந்திப்புன்னு சொன்னாலும் உங்க மனசுல இருக்கிறது நிர்வாகிகள் சந்திப்பு தான். ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு பெர்மிஷனே தரல அப்படிம்பாங்க. நீங்க கேட்ட கேள்வி இந்த கேள்வியை நம்ம வச்சோம்னா அதுக்கு பதிலே இருக்கிறதில்ல. அப்படின்னா நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு போலாமே. முதல்ல கொடுத்தல கோர்ட்டுக்கு போனா எல்லா கூத்தும் வெளியில வரும். கோர்ட் வந்து பழைய ஃபைல்ஸ் கேட்கும். முதல்ல கொடுத்த பெர்மிஷன் லெட்டர் என்ன? நீ என்ன கேட்டீங்க? என்ன எஸ்டிமேட் போட்டீங்க? போலீஸ் அப்புறம் என்ன எப்படி உங்களை கூப்பிட்டு பேசிச்சு? இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதனால வந்து இவங்க வெறுமனே அரசியல் மேடைகளில் குற்றச்சாட்டு வைக்கிறதோட நிற்கிறாங்களே தவிர அது நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறதே இல்லை. அதனாலதான் இந்த கூட்டங்கள் வந்து அவங்க டிசைடு எஃபெக்ட் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு கூட்டம் டிசைடு எஃபெக்ட் கொடுக்கணும். டிசைடு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நோக்கம் இருக்கணும் கூட்டத்துக்கு. அப்புறம் நம்ம இன்டெண்டட் டார்கெட்டட் ஆடியன்ஸோட கன்வீனியன்ஸ் முக்கியமா, தலைவரோட கன்வீனியன்ஸ் முக்கியமா? இல்ல சார், அவங்களுடைய தேசிய செய்தி தொடர்பாளர்கள் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பேசுறாங்க. இந்த எலெக்ஷன்ல பாருங்க, லீடர்ஸ் பீப்புளை மீட் பண்ணது இல்ல, பீப்புள் லீடருக்காக ஓட்டு கேட்கக்கூடிய புரட்சி ஏற்படும். முந்தின நாள் நைட்டே போய் வரிசையில் நின்று ஓட்டு போட நிப்பாங்க பாருங்கன்னு கான்பிடென்ட்டா பேசுறாங்க சார். அதை அடிச்சு விட வேண்டியதாங்க. அப்படியெல்லாம் வந்து எந்த தேர்தலையும் அப்படியெல்லாம் இல்லை. மக்கள் வந்து பல நேரங்கள்ல மாற்று முடிவு எடுப்பாங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. அது வாக்காளர்களோட உரிமை தான். ஆனால் அவங்க எத்தனை சதவீதம்னு நீங்க பார்க்கணும். எந்த தேர்தலா இருந்தாலும் கோர் ஓட் பேங்க் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி. எல்லா கட்சிக்கும் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும், விசிகாக்கு இருக்கும், எல்லா கட்சிக்கும் இருக்குங்க. அந்த ஓட் பேங்கை தாண்டி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் கூட்டணி அலையன்ஸ் ஃபார்மேஷன்ல அலையன்ஸ் ஓட்டு வரட்டுங்கிறது தான் ஃபார்மேஷன். அதுக்கு பிறகு கடைசியில் வர்ற ஒரு 20% ஓட்டு எப்போதுமே இந்த மாதிரி திட்டங்கள், அதிரடி திட்டங்கள், அப்புறம் வந்து லீடர் பேர்ல இருக்கிற கான்ஃபிடன்ஸ், இவங்க செய்வாங்கங்க, சொன்னாலும் செய்வாங்க, இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இல்லைங்க நிறைய செய்யலையே அப்படின்னா, இல்லைங்க இவ்வளவுதான் செய்ய முடியும், 100 திட்டம் அறிவிச்சா ஒரு 70 திட்டம் நிறைவேறினாலே போதும். அது பிறகு உள்ளூர் வேட்பாளரோட மெரிட்டுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட அசம்பிளி எலெக்ஷன்ல லோக்கல் கேண்டிடேட் இல்லாம ஜெயிக்க முடியாது. லோக்கல் கேண்டிடேட்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா கம்யூனிட்டியோட நன்மதிப்பை பெற்றவராகவும் இருக்கணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி. ஆமா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எல்லா தொகுதியிலும் நமக்கே தெரியுங்க, ஒரு 3 கம்யூனிட்டி டாமினண்டா இருக்கும். அந்த கம்யூனிட்டில இருந்தா நம்ம வேட்பாளர் போடுறோம். ஆனா மற்ற கம்யூனிட்டி இருக்கும், அவங்களும் வந்து இவரை நம்ம ஆள் தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு ஒன்றும் ஜாதி பாசம்லாம் கிடையாது, ஜாதிக்காக மட்டுமே செய்ய மாட்டாரு, எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாருங்க, இப்படின்னு இருக்கணுங்க. அந்த லோக்கல் கேண்டிடேட் வந்து திமுகலையும் அதிமுகலையும் இயல்பா இருப்பாங்க. ஈவன் காங்கிரஸ்ல கூட இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில கூட இருப்பாங்க. தமிழ்நாடு பூராவும் லோக்கல் கேண்டிடேட் இல்லாட்டாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அங்கங்க அவங்களுக்கு எந்த பகுதியில் செல்வாக்கு இருக்கோ அங்க இருப்பாங்க, லோக்கல் கேண்டிடேட் இருப்பாங்க. இப்போ கோவில்பட்டி எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு தனியான லோக்கல் கேண்டிடேட் செல்வாக்கு இருக்குங்க. திருநெல்வேலி மாவட்டம், வஉசி மாவட்டம், கோவில்பட்டி. அப்படியான ஒரு லோக்கல் கேண்டிடேட்டுங்கிறது தாவேக்கால ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த லோக்கலா இருக்கிறவங்களுக்கான அறிமுகங்கள் இன்னும் சரியா வரல. அடுத்த தேர்தலில் வரலாம், இந்த தேர்தலில் இல்லை. அப்படின்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியும், மக்களே திரண்டு வந்து எங்க தலைவருக்காக ஓட்டு போட்டுருவாங்க, அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறதுங்க, நான் நம்பவே இல்லை. ஒரு நிறைவு கேள்வி சார், இப்ப காங்கிரஸை கிட்ட சேர்ப்பதில் தாவேக்காவுக்கு சில நெருடல்கள் இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை தாண்டி, அப்ப மற்றவர்கள் எந்த அணியிலும் சேராமல் இருக்கக்கூடிய சீனியர் ராமதாஸோ அல்லது இப்ப சசிகலாமாவும் ஓபிஎஸும் ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகுது, அவங்களுக்கு விஜய் ஒரு கான்பிடன்ட் கொடுக்கக்கூடிய தலைவரா தெரிய வாய்ப்பு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸே சேர்க்க முடியாதுன்னா இவங்களை எப்படிங்க சேர்க்க முடியும்? இப்போ சசிகலாமா பேர்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்ததுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் அது பப்ளிக் மெமரியில இருக்குல்ல. இல்ல ஜெயலலிதாமா ரோல் மாடல்ன்ற பிறகு சசிகலாமா மேல குற்றச்சாட்டு ரோல் மாடல்னு அவரு அது எப்படின்னா செங்கோட்டையன் வந்ததுனால அவர் சொன்னாருங்க. சசிகலாமா பேர்ல குற்றச்சாட்டுன்னா இன்னமும் வந்து ஓபிஎஸ் வைத்த குற்றச்சாட்டு அது அப்படியே தானே இருக்கு. அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா ஓபிஎஸ் அப்படியான குற்றச்சாட்டு தானே வச்சாரு. அப்ப ஓபிஎஸ் சசிகலாவும் சேர்ந்து ஒரு அணிக்கு போனா மீண்டும் ஜெயலலிதாவை கொன்றது யாருன்னு அதிமுக கேட்கும்ல.
ஆறுமுகசாமி ஆணையத்தை அமைக்க சொன்னவரும் யார் மீது அமைக்கப்பட்டதோ அவங்க 2 பேரும் ஒருங்கிணைகிறாங்க. அவருக்கு கொடுத்த ஒருங்கிணைகிறாங்க. சம்பளம் அது விஜய் கிட்ட போய் ஒருங்கிணைகிறாங்க அப்படிங்கும்போது விஜய் இன்னும் படுபயங்கரமா வீக் ஆயிடுவாரு. அதாவது விஜய்க்கான ஓட்டு சதவீதத்துல ஏதாவது குறைக்கணும்னு நினைச்சாங்கன்னா இது நடக்கும். காங்கிரஸ் போனாலே குறையுங்கிறதாங்க என்னோட கருத்து. விஜயோட ஒரே அப்பீல் வந்து ஃப்ரெஷ்னஸ் தான். சீமானோட அப்பீலும் அதுதான், கூட்டணி சேராத தன்மைங்க. கூட்டணி அதிமுகவோட விஜயகாந்த் வச்சு 41 இடத்துல தான் நின்னாரு. அப்படிங்கும்போது வெற்றி வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா விஜய் வந்து 200 சீட்ல நிக்க போறாரு, 150 சீட்ல நிக்க போறாரு, அவரோட மத்தவங்க எல்லாம் சேர போறாங்க அப்படின்னா விஜயோட அப்பீல் போயிடும், ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போயிடும். அப்புறம் லோக்கல் கட்சிக்காரனோட அதிருப்தி திருப்பியும் லோக்கலா வந்து இப்போ சசிகலாமா கேண்டிடேட், ஓபிஎஸ் கேண்டிடேட், அவங்கள எதிர்த்து களமாட வேண்டியது திமுக அதிமுக, அவங்க சந்தோஷமா களமாடிடுவாங்க. பட் தாவேகால ஒரு லோக்கல் குரூப் அந்த சீட்டை அஸ்பயர் பண்ணியிருக்கும்ல, அவங்களும் உள்ளூர் ஜாதியை சேர்ந்தவங்களா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேலையே பார்க்க முடியாதுங்க. எத்தனையோ இடத்துல நம்ம அதை பார்த்துருக்கோம். தோளோடு தோள் நின்று பணியாற்றணும்ல, இங்க எங்க தோளோடு தோள் நிக்கிறது? அது கஷ்டம். விஜய் அதில் தயங்குறாருங்கிறது தான் என்னோட சந்தேகம். செங்கோட்டையனுக்கு பிறகு அதிமுகல இருந்து பெரிய அட்மிஷன்ஸ் எடுக்க முடியாத காரணம் வந்து இதுதாங்க. ஏன்னா ஒருத்தர் பேர்லயும் இருக்கிற ஷேடோஸ் தான். இப்ப செங்கோட்டையனுக்கு ஷேடோஸ் வந்து இன்னும் விமர்சனத்துல தானே இருக்கு. இப்ப சசிகலாமாவுக்கும் அந்த ஷேடோ விமர்சனத்துல வரும், ஓபிஎஸ்க்கும் பெரிய விமர்சனம் வரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கேண்டிடேட் போட்டா அமமுகவும் அதிமுகவும் பாதிக்கப்படும். அந்த பாயிண்ட் மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். அதாவது டெல்டால இருந்து தென் மாவட்டம் வரைக்கும் ஒரு 20ல இருந்து 25 தொகுதியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓட்டு வங்கியை அவங்க உடைப்பாங்க. ஈவன் ஒரு 3000 5000 ஓட்டு வாங்கினா கூட அது உடையத்தான் செய்யும். இப்ப கமுதியில வந்து ராமநாதபுரம் கமுதியில சசிகலா அவர்கள் கலந்து கொள்கிற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம்னு சொல்றாங்க. நான் என்ன ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க. அப்ப கமுதியில நடைபெறுகிற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸும் சசிகலாவும் ஒரே மேடை அப்படின்னா அந்த பகுதியில ஏற்கனவே இருக்கிற முக்குளத்து ஓட்டு வங்கி, அது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பேர்ல அதிருப்தியா இருக்கிற ஓட்டு வங்கி, அதுதான் பலாப்பழ சின்னத்துக்கு ஓட்டு போட்ட ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கியில பாதிப்பு வரும். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அதோட விஜய் சேர்ந்தாருன்னா அந்த பாதிப்பு வராம போயிடும். என்னன்னா திருப்பி அதிமுக ஓட்டு அப்படியே அதிமுக ஓட்டாவே நின்றும். பாப்போம் சார், நீங்கள் எப்போதும் சொல்லுவதை போல 4 அணிலையும் இடம் கிடைக்காதவங்க 5வது அணியை கட்டாயம் உருவாக்குவாங்க என்பதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக. டிடிவி 2021 செய்த வேலையை அதிமுகவிற்கு சசிகலாவும் ஓபிஎஸும் இணைந்து செய்கிறார்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். காலம் தான் பதில் சொல்லும். ஒரு விரிவான உரையாடல். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.